தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36வது இறைவார்த்தை. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நிறை வாழ்வை பெறுவதற்கான வழி என்ன? மகனை விசுவசிப்பதே அதற்கான ஒரே வழி. இறை வார்த்தையின்படி விசுவாசிப்பது என்பது அறிவுபூர்வமான சம்மதத்தை விட மேலானது. பிசாசுகள் கூட கடவுளை அறிவுபூர்வமாக விசுவசிக்கின்றன. இருப்பினும் அவற்றின் விசுவாசத்தில் இன்றைய நற்செய்தி குறிப்பிடும் விசுவாசம் என்னும் ஆன்மீக வரம் இல்லை. கடவுள் மீதான நம்பிக்கை என்பது அவருக்கு செவி கொடுப்பது, அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வது மற்றும் நமது அன்றாட செயல்களில் நேர்மறையாக பதிலளிப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது. கடவுளின் வார்த்தையால் நாம் மாற்றப்பட நம்மை அனுமதிக்க தேர்வு செய்கிறோம் என்பதே அதன் பொருள். உண்மையான நம்பிக்கையை எதிர்பார்ப்பு மற்றும் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நமது மனம் கடவுளையும் அவர் அருளும் சத்தியத்தையும் உணர்ந்தவுடன் எதிர்பார்ப்பு எனும் தெய்வீக பரிசு நாம் புரிந்து கொண்ட சத்தியத்தின்படியும் அதற்கேற்பவும் செயல்பட நம்மை தூண்டுகிறது. நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் சேர்ந்து அன்பை உருவாக்குகின்றன. அது நம்பிக்கையை பூரணப்படுத்தி கடவுள் மீதும் மற்றவர்கள் மீதும் அன்பு செலுத்த வழிவகுத்து கடவுளின் சித்தத்தின்படி செயல்பட நம்மை தூண்டுகிறது. இந்த காரணங்களால் கிறிஸ்தவராக இருப்பது என்பது ஒரு தத்துவ கோட்பாட்டை நம்புவதை விட மிக மேலானது என்பது தெளிவாகிறது. வருந்தத்தக்க வகையில் பலர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள், ஆனால் அதை அறிவுபூர்வமாக மட்டுமே செய்கிறார்கள். சில சமயங்களில் நீங்களும் அப்படிப்பட்டவராக இருந்தால் இறைவனுடைய கோபம் அவர்கள் மேல் நிலைத்திருக்கிறது என்ற சொற்றொடரை ஜெபத்துடன் இன்று தியானித்து பாருங்கள். கடவுளுக்கு பயப்படுதல் எனும் வரம் நித்திய வாழ்வை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் தொடங்கினாலும் அது இறைவனுடைய அரசை மேலும் விரிவுபடுத்தவும் நம் வாழ்வில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற தீவிரமான ஆசையாக உச்சம் பெறுகிறது. பயத்தின் இந்த உயர்ந்த வடிவம் தேவனை சிறிதளவு கூட புண்படுத்துவதிலிருந்தோ அல்லது நம் ஆத்துமாவின் முழு வல்லமையோடும் அவருக்கு சேவை செய்ய தவறுவதிலிருந்தோ நம்மை தடுக்கும், எதிலிருந்தும் நம்மை விலக்கி செலுத்துகிறது. இது எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த பாடுபடும் ஒரு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ உரிய பயமாகும் என்பதை உணர்ந்து தெய்வ பயத்தில் நிலைத்து கடவுளுக்கு சாட்சி பகர இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். எங்களை கண்ணின் மணி போல எப்போதும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை கோடி நன்றி கூறி ஆசீர்வாதத்திற்காக பணிந்து நிற்கிறோம். வாழ்வின் வழிகளை எங்களுக்கு காண்பித்து வழிநடத்தி வரும் இறைவா, உம்மையே போற்றி ஆராதிக்கிறோம். உமது சிறகுகளினால் எங்களை மூடி எந்த தீங்கும் இன்று அண்டாமல் பாதுகாத்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். மண்ணுலக தேவைகளை விண்ணக கடவுளின் உதவியுடன் செய்ய வேண்டும் என்ற புனித பவுல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கிணங்க இன்று எங்களுடைய மண்ணுலக தேவைகளான பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சரீர தேவைகள், மனித உறவு சிக்கல்கள், குழந்தை பாக்கியங்கள், சுப காரியங்கள் போன்றவற்றில் இன்று எங்களுக்கு துணையாக வாரும். உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொன்றும் இதோ அதிசயமாய் மாற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து நாங்கள் முன்னதாகவே உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, உடல் நோயாலும் பல்வேறு பயத்தின் ஆவிகளால் பீடிக்கப்பட்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை
இன்று என்ன நடக்குமோ என்று ஆச்சரியத்திற்கும் அச்சத்திற்கும் ஆட்பட்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை இன்று சந்திப்பீராக. உமது உயிருள்ள உடனிருப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உமது வலக்கரத்தால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையின் நாட்கள் அவர்களுக்கு விளங்கும்படியாக பயத்தின் ஆவியை விலக்கி தெய்வ பயம் என்ற புண்ணியத்தில் வளர அவர்களுக்கு அருள் தருவீராக. பாவத்தின் சம்பளமான மரணத்தை நீர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட மரணத்தின் மூலமாக வென்றெடுத்ததைப் போல இன்று எங்கள் உலக பிரகாரமான பயங்கள் இன்று சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு தெய்வ பயம் என்ற புண்ணியத்தில் நாங்கள் வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.